விடுறாங்க, இப்பதான் வந்து இலை விட்டுருக்காங்க. உயிரினங்கள் மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ என்னால கமெண்ட் பண்ண முடியாது. லேட்டர் ஆன் நாம பேசலாம் அதை பத்தி. பிஎஸ்எல்வி 16 அனுப்புனீங்களா, அதனுடைய 2 விண்கலமும் வந்து 7ஆம் தேதி தான் வந்து ஒன்று சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய செயல்பாடு என்ன? சரி, இது வந்து ஒரு டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது நம்ம ஃபியூச்சர்ல வந்து நிறைய மிஷன்ஸ் பண்ண போறோம். அந்த மிஷன்ஸ்க்கு வந்து ஒரே லான்ச் வெஹிக்கிள் இருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் பண்றது, பின்னாடி வந்து ஒரு ஆர்பிட்டல் ஸ்டேஷன் பண்றது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஸ்பேஸ்ல வந்து 2-3 ஸ்பேஸ் கிராஃப்ட் அசம்பிள் பண்ற மாதிரி, இதை அசம்பிள் பண்ண நமக்கு என்னன்னா தேவையான அப்ஜெக்டிவ் வந்து மீட் ஆகும். இது ஒரு டிஃப்ரெண்ட் புது அப்ளிகேஷன்ஸை வந்து உண்டாக்கும். அந்த ஆதித்ய L1 செயல்பாடு அது எப்படி அனுப்பப்பட்டது? என்ன செயல்பாடு இல்ல, அது அதோட சயின்டிபிக் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிருக்கோம். அதை பத்தி ஃபுல்லா எனக்கு தெரியாது. ஆனா நிறைய டேட்டாஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இஸ்ரோனுடைய அடுத்த இலக்கு நிறைய இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய நம்மளோட மிஷன்ஸ் இருக்கு. எல்லா அப்ளிகேஷன்ஸ்லும் இருக்கு. ரிமோட் சென்சிங் இருக்கு, கம்யூனிகேஷன், நேவிகேஷன், இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸ்லயும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேர்மன் சொல்லியிருக்காங்க. 2040 வந்து நம்ம இந்தியன் ஆஸ்ட்ரோநாட் ஆன் தி மூன், அதுதான் நம்மளோட மெயினான ஒரு இலக்கு. அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் தேவைப்படுது, நிறைய சயின்ஸ் சப்ஜெக்டிவ்ஸ் பண்ண போறோம். அதே மாதிரி பை 2035 வந்து நம்மளோட ஓன் பாரதிய அந்தராக்ஷி ஸ்டேஷன் சொல்லி வரப்போகுது. இதெல்லாமே நம்மளோட இலக்கு, லாங் டேர்ம் விஷன்.